பைபிளை தானே தியானிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பைபிளுக்கு வசனத்துக்கு ஏன் நம்மளால கீழ்ப்படியாம போகுதுன்னா நம்மள்ட்ட மாமிசம் கிரியை செய்யுது. இது தப்பு இல்ல, இதெல்லாம் தப்பா, லிப்ஸ்டிக் போடுறது தப்பா, ஐப்ரோ எடுக்கிறது தப்பா, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், இப்படி எல்லாம் துணிமணி போட்டுறது தப்பா, மற்றவங்க அதே மாதிரி பாருங்களாம் நம்ம கிட்ட நல்ல பிள்ளை ஆனா பெந்தேகோஸ் கோயிலுக்கு தாங்க போவாங்க. உண்மை சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனா பைபிளையும் தூக்கிட்டு பெந்தேகோஸ் கோயிலுக்கு தான் போவாங்க. ஆனா அவங்களுடைய கிரியை பாருங்க, இங்க ஒன்ன கேட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட அதை போய் சொல்றது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை உண்டு பண்றது மாமிசத்தின் கிரியை. அழிச்சிருங்க அந்த மாமிசத்தின் கிரியை. இல்லைன்னா தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர்கிட்ட போய் கோல் சொல்லாதீங்க. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அப்படியே அழிச்சு விட்டுருங்க. ஒரு நம்பிக்கையின் பிரகாரம் தான் அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட சொல்றது. உடனே நீங்க அதை கேட்டுட்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அதை பிரச்சனை உண்டு பண்ணி விடாதீங்க. ரொம்ப கவனமா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது லேஸ்பட்ட காரியங்கள். நாங்கெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ காரியங்கள்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அதனால தயவு செய்து சொல்ற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய